உட்காருங்க சார். இங்க பாருங்க முத்தரசன் சார், உங்க குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற பேரு, இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதையும் மீறி இப்ப சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்வேதாவை இப்ப வரைக்கும் காணோம். உங்க சித்தியே நீங்க தான் கொன்னதா சொல்றாங்க. நீங்க கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு சாட்சியம் இருக்கு. இப்படி சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் உங்களுக்கு எதிராகவே இருக்கு. அதே மாதிரி நேத்து நைட்டு உங்களை வெளியில பார்த்ததுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதனால நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்கும். இந்த கொலை எப்படி நடந்தது சார்? சார், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி தானே சார். சார், இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல சார். வழக்கமாக நடக்கிற விஷயம் சார். நான் ரொம்ப எதுக்குமே அழட்டிக்காமல் இருக்கேன்னா எனக்கே சலிச்சு போச்சு. இவளுக்கு இதே வேலை சார். திடீர்னு போவா, திடீர்னு வருவா, திடீர்னு குண்டடி பட்டுருச்சுன்னு வா, திருப்பி உயிரோட வருவா, கிளியா மாறுவா. சூனியக்காரி சார். சார், இவ போனமா இருந்து திரும்பி வந்தவ சார். அதனால் இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் சார். இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. சுற்றி இருக்கவங்களாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் சார். இல்ல சார், வீடெல்லாம் ரத்தமா இருந்துச்சு. ஆட நீங்கள் வர சார். அது எப்படி அவ்வளோ ரத்தம் வந்திருக்கும்? கோலா பண்ணணும் அவளுக்கு என்னைக்கோ பண்ணிக்கணும் சார். நான் அந்தளவுக்கு கீழ்த்தனமான ஆள் கிடையாது சார். நீங்கள் இவ்வளோ நம்பாதீங்க சார். இந்த விட்லாச்சாரியர் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் வர ஜெகன் மோகனி மாதிரி சார் இவ ட்ராமா சார். டோட்டலாக எல்லாமே ட்ராமா சார். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. செத்து போயிட்டானு இவ்வளோ புதைச்சிட்டோம், திரும்ப வந்து நிற்கிறா சார். அவ்வளவு பண்ணவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் சார். அவள் என்ன வேணாலும் பண்ணுவா சார். நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிடும் சார். ம் சார், ஒரு நிமிஷம் சார். குட் மார்னிங் சார். ஆமாம் சார். ஓகே சார். சாரி முத்தரசன் சார். பரவாயில்ல சார். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் ஒருத்தர் வராரு. மேல் எடுத்து பிரஷர்னு சொல்றாங்க. திடீர்னு ஏன் அந்த முடிவுன்னு தெரியல. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்து பாருன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. சரி சார். சார், நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். சார், இவர் முத்தரசன். என்ன சார், அக்யூஸ்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எந்திரியா. சார், இல்லை சார், நான் அக்யூஸ்ட் இல்லை சார். இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் சார் வந்திருக்கேன். நான் சொல்றேன், பதில் பேசிட்டு இருக்க. எந்திரா. சார், அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சா சார்? வந்துருச்சு சார். கொண்டாங்க. வணக்கம் சார். இந்தாங்க. சாப்பிட்டு கொடு. சரிங்க சார். ரிப்போர்ட் என்ன சார்? வீட்டுக்குள்ள சிந்தி இருந்த ரத்தம் ஸ்வேதாவோட ரத்தம்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னடா முழிக்கிற? இப்பதான் உன் குடிமி என் கையில சிக்கியிருக்கு. நீ தான் பண்ணன்னு ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு.
பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? பேசிட்டேன் கார்த்தி. அவர் உடனே கிளம்பி வர கார்த்தி. கிளம்பலாம். என்னாச்சு கார்த்தி? எதுவும் விஷயம் தெரிஞ்சுதா? இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவர் கோவக்காரரா இருக்காரு. அண்ணனை லாக்அப்ல வச்சிருவாருன்னு பயமா இருக்கு. என்ன கார்த்தி இப்படி சொல்ற? அவரை வெளியில கொண்டு வர ஏதாவது முயற்சி அது பண்ணு. விஷயமா தான் நீ இப்ப வக்கீல் கிட்ட பேசியிருக்கோம். வர சொல்லிட்டாரு. வெண்ணிலா எங்க கிளம்பிட்ட? நான் ஸ்டேஷனுக்கு முத்துமாமாவை பார்க்க போறேன். என்ன? அண்ணி, இப்ப ஸ்டேஷனுக்கு போறது சரியா வராது அண்ணி. முத்துமாமாவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் போய் பார்க்கணும். நான் வெளியில கூட உட்காந்துக்கிறேன். என்ன ஆனாலும் நான் அங்க போயே ஆகணும். வேணா நீ, இப்ப சூழ்நிலை சரியில்லை. கொலைகேஸ் வேற. என்ன கார்த்தி, முத்துமாமா கொலை பண்ண மாதிரி நீயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணி, நான் கொலை பண்ணாருன்னு சொல்ல வரல. கேஸ் அப்படிதானே பதிவாயிருக்கு. அதுல இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் தான் பாக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. அத பத்தி தான் இப்ப கல்யாணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க போக வேணாம். ஏன் போய் பாக்கட்டுமே? அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில விட்டுருவாங்களா என்ன? மா, ஏமா எதுக்குமா இப்ப வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? நானாடா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஸ்வேதாவை நான் இல்லாத நேரத்துல எவ்வளவு வம்பு எடுத்து கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. அவளை உயிரோட நோகடிச்சு வயித்துல புள்ள இருக்குன்னு கூட பாக்காம இப்ப என்னடானா கடைசியில எல்லாருமா சேர்ந்து கொன்னே போட்டுட்டீங்களடா. மா, தெரியாம எதுவும் பேசாத. சொன்னா கேளு. ஏதோ அண்ணன் வேற வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாடா, நிலைமை அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த வீட்டுல கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. உனக்கு தாம கவலை இல்ல. அண்ணி நம்ம வீட்டு வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. அவங்கள இப்படியாமா பேசுவ? கண்டுபிடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏண்டா, ஏன் ஸ்வேதா மட்டும்? அவளும் தானே முத்தரசனோட வருஷத்தை வயித்துல சுமந்துட்டு இருந்தா. யாராவது ஒரு நாளாவது அதை நினைச்சு பாத்திருக்கீங்களா? அவள உயிரோடு கொண்டு தானே புதைச்சீங்க. அவளை நாங்களாம் புதைக்கலாமா? அவளே புதைச்சுக்கிட்டு தாலியும் கட்டிக்கிட்டு இங்க வந்து கலாட்டாவும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வேற வேற டிராமா போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு நீயே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. சரிடா, நீங்கள்லாம் என்ன தப்பு பண்றீங்க நான் பார்க்க தானே போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஸ்வேதாவுக்கு இத்தனை கொடுமை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க யாரும் நல்லா இருந்துட முடியாது. நல்லாவே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் கஷ்டப்படுவீங்க, அனுபவிப்பீங்க. யாருமா? யாருக்கு சாபம் விடுறது? பெத்த பசங்களுக்கே சாபம் கொடுக்குற. குடுமா, நல்ல சாபம் கொடு. உன் சாபம் பலிக்கட்டும், நல்லபடியா பலிக்கட்டும். அப்பவாது நீ சந்தோஷமா இருக்கேன்னு பாப்போம். நீ சந்தோஷமா இருக்கேன் நானும் பாத்துறேன். நான் நாசமா போறேன், நீங்க மட்டும் நல்லா இருங்க. சாபமா? சாபம். பார்த்தல கார்த்தி, அத்தை எப்படி பேசுறாங்கன்னு. அவங்க இப்படி சாபம் மேல சாபம் விடுறதுனால முத்து மாமாவை பார்க்கணுங்கிற பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. நான் போறேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. நாங்க இப்ப நேரா போய் வக்கீல தான் பார்க்க போறோம். வக்கீலையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அண்ணனை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டு வர்றேன் அண்ணி. அதுக்குள்ள நீங்க போனாலும் பார்க்க முடியாது. ஏதாவது அது இதுன்னு அவங்க பேசினாங்கன்னா தேவையில்லாத சங்கடம் தான் வரும். அண்ணனும் வருத்தப்படுவாரு. எதுக்காக வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தேன்னு என்னதான் திட்டுவாரு. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. கண்டிப்பா அண்ணனை கூட்டிட்டு வந்துரும். சரிங்களா? இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணுமா கார்த்தி? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஒரு நாள் சிரிச்சா அந்த ஆத்தா ஏன் என்ன 9 நாளைக்கு அழ வைக்கிறான்னு தெரியல. அண்ணி, தயவுசெய்து சொல்றத கேளுங்க அண்ணி. நீங்க உள்ள போங்க. முத்து மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவர் வெளியில வந்துருவார்ல? அவர் என்னென்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அண்ணி. நம்ம கண்டிப்பா வெளியில எடுத்துடலாம். நீங்க உள்ள போங்க. இல்ல கார்த்தி, முத்து மாமா வெளியில வர நிமிஷம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவரை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி கொலை கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் செத்துருவேன். ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நாங்க பாத்துக்கிறோம்க்கா. கௌதம், நம்ம உடனே போய் வக்கீல பார்க்கலாம். சரிங்க, பாத்துக்கோங்க. பாத்துக்கலாம். வெண்ணிலா, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? வா, வந்து உட்காரு.
எல்லாம் சரியாயிடும் வா. வந்து உட்கார். அழாத வெண்ணிலா, சொன்னா கேளு. எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? முத்தரசன் மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எல்லாம் என்னாலதான் வந்துச்சு. நீங்க அழாதீங்கம்மா. ஏன் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்ற? இல்லம்மா, போலீஸ் வந்து கேட்டப்போ நேத்து நைட்டு நான் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னதுனால தானே அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. அது என்னால தானேம்மா. அதுக்கு தான் சாரி கேக்குறேன். சாரிம்மா. இல்ல உத்தரா, நீ பார்த்த உண்மையை தானே நீ சொல்லிருக்க. அப்பாவை அதனால அரெஸ்ட் பண்ணல. போலீஸ்காரங்க நம்ம அப்பாவை தெரியாம தப்பா நினைச்சு கைது பண்ணிருக்காங்கம்மா. ஒருவேளை நீ சொல்லலனாலும் கண்டிப்பா அப்பாவை கைது பண்ணிருப்பாங்க. அதுக்கு பின்னால பெரிய சதி இருக்குமா. என்னம்மா சதி? நீங்க சின்ன பொண்ணுங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால அழாத நீ. அப்பா எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு கண்டிப்பா அந்த கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாரு. சீக்கிரமாவே அப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. சரியா? அப்பாவை விடுதலை பண்ணிடுவாங்கம்மா. நீ அழாத. வெண்ணிலா, நீ வா, ரெஸ்ட் எடுக்கலாம். வா, எழுந்துரு. வா. ஏன் அப்படி பாக்குற? பார்க்காம என்ன செய்வாங்க? நேத்து நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அப்பாவை வெளியே பார்த்தேன்னு சொல்லாதன்னு. அத்தனை தடவை யாருக்கும் தெரியாம சொன்னல. நீ என்னடானா அப்பாவை பார்த்தேன்னு சொல்ற? எதுக்காக அப்படி சொன்ன? நீ சொன்னதுனாலதான் அப்படியாச்சு. அம்மா மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் ருத்ரா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா நம்மள உட்கார வச்சு எத்தனை நாள் திருப்பி திருப்பி கதை சொல்லிருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையை தான் பேசணும்னு சொல்லிருக்காருல. அதனாலதான் நான் உண்மைய சொன்னேன். ஆமாமா, நீ பெரிய அரிச்சந்திர பரம்பரை. உண்மைய மட்டும் தான் பேசுவ. இப்ப கடைசியில அப்பாவை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, உனக்கு பொறாம. என்னடா இந்த ருத்ரா வந்து அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காளேன்னு. உனக்கு கொஞ்சம் கூட அவங்க மேல அக்கறையே இல்லைல்ல. அதனாலதான் இப்படி போய் சொல்லி அப்பாவை மாட்டி விட்டுருக்க. அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ண. உன்னாலதான் அப்பா ஜெயிலுக்கே போனாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இனிமே என்கிட்ட எதுவுமே பேசாத. ருத்ரா, என்ன கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது, பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்வேதாவோட ரத்தம் தான் கன்ஃபார்ம் ஆகி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸ்வேதாவோட டெட் பாடி எங்க? சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஸ்வேதாவை நான் கொலை பண்ணலை சார். அவள் பாடி எங்கன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த பார், குழந்தை மாதிரி பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பாடியை எங்க மறைச்சு வச்சிருக்க? அதை சொல்லிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவள் சாகவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாடி எங்கன்னு கேட்குறீங்க. சார், அந்த ஸ்வேதா பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் கிடைப்பா சார். ஓ, போலீஸுக்கே ஒரு கேஸ்ல என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ ஐடியா கொடுக்குறியா? அந்த அளவுக்கு ஆயிட்டியா சார்? அந்த ஸ்வேதா பற்றி உங்களுக்கு தெரியாதுன்றது தான் சார் நான் சொல்கிறேன். அவள் எதையும் செய்வா சார். மற்றபடி நான் யார் சார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு? நீயும் எது வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான் போல இருக்க. ஆனா உண்மையை மட்டும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. இங்க பார் முத்தரசு,
உண்மைய நீயா வாயை திறந்து ஒத்துக்கிட்டேன்னா நான் கடுமையா நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன சொல்ற? உண்மைய சொல்ல போறியா இல்லையா? சார் அவளை நான் கொலை பண்ணல சார். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். தயவு செய்து இந்த கேள்வி மறுபடியும் நான் கேட்காதீங்க சார், ப்ளீஸ். இங்கப்பா, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்துல நான் உன்னை காணா பணமா ஆக்கிடுவேன்னு அவகிட்ட சொன்னையா இல்லையா? என்ன முத்தரசு, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாம இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னையா இல்லையாடா? சொன்னேன் சார். அதுக்கான அவளை கொலை பண்ண நாட்டுமா சார்? பரவாயில்ல, பாதி உண்மையை ஒத்துக்கிட்ட. நீ கொன்னுடுவேன்னு சொன்னதை ஒத்துக்கிட்ட மாதிரி கொலை செஞ்சதையும் ஒத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார் நான் கொலை பண்ணல சார். என்ன முத்தரசு, ஊர்ல நீதான் எல்லா கேஸுக்கும் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க. ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பெரிய ஆளுன்னு ஒரு முகமூடி. ஆனா பண்றதெல்லாம் இப்படி 420 வேலை. ஜெயில போட்டாலும் சட்டத்துல இருக்கிற ஓட்ட மூலமா வெளியில வந்துடலாங்கிற நம்பிக்கையா? சத்தியமா இல்ல சார். இல்ல இல்லன்ட்டு உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த பார், உண்மையை ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தேன்னா நீயாச்சு கோர்ட்டாச்சுன்னு விட்டுருவேன். என்ன சொல்ற? வணக்கம் சார். சார், இவங்க பிரதர் வக்கீலோட வந்திருக்காரு சார். என்னவாயா? உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஓகே சார். யார் நீங்க? என்ன சார், என் பேர் கார்த்திக். எங்க அண்ணன் தான் சார் முத்தரசன். அவர் எந்த தப்புமே பண்ணல சார். நாங்க சொல்றதை நீங்க முழுசா கேட்டா உங்களுக்கே எல்லாமே தெரியும் சார். அதனாலதான் சார் வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹலோ, வக்கீலோட வந்தா அந்தால அப்படியே விட்டுருவோமா? என்ன எங்களை எல்லாம் பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா? இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சார், சும்மா கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்துடாதீங்க. என்கொயரியே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ரத்தம் ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ கிடையாது, ஸ்வேதாவோட ரத்தம். ரிப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க வக்கீல கூட்டு வந்தாலும் சரி, யார கூட்டு வந்தாலும் சரி, அந்த ஆளை ரிலீஸ் பண்றது நடக்கவே நடக்காது. இந்த என்கொயரியை கண்டினியூ பண்ணாதான் கேஸோட ஃபுல் பிக்சர் கிடைக்கும். நீங்க இப்படியே இங்க நின்னுட்டு இருந்தீங்க, என்கொயரியை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு உங்களையும் தூக்கி உள்ள வைக்க சொல்லிடுவேன். கிளம்புங்க சார். கிளம்புங்க சார். சார் கார்த்திக், நாம கிளம்பலாம். அப்புறம் பேசிக்கலாம் சார். நாம பேசிக்கலாம், சொல்றேன். என்ன உன்னோட முழு செல்வாக்கையும் யூஸ் பண்ணி வக்கீல வச்சு ஏதாவது பண்ணிரலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நான் இல்ல. அதனாலதான் இந்த கேஸுக்குன்னு ஸ்பெஷலா என்ன அசைன்மெண்ட் பண்ணிருக்காங்க. புரியுதா? சரி, உண்மையை சொல்லு. எதுக்காக கொலை பண்ண? எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி கொலை பண்ண? சார், எத்தனை வாட்டி சார் அதே கேட்பீங்க? திரும்ப திரும்ப நான் அதே சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீங்க அதே கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க போலீஸ் ஆஃபீஸர் தானே? உங்களை பார்த்தாலே தெரியாதா நான் கூடாதாரனா இல்லையான்னு? மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுருந்தா என்ன சார் அர்த்தம்? டேய், சத்தமா பேசுனா நீ பேசுறது நியாயம் ஆயிருமா? எவ்வளவு ரத்தம் இருந்துச்சுன்னு தெரியுமா? கண்டிப்பா கொலவெறியோட கழுத்தை அறுத்திருக்கணும். அப்படி இல்ல வயித்துல குத்தி இருக்கணும். எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண சொல்றா? இல்லன்னு சொல்றேன்ல சார். இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணேன்னு நீங்களே கண்டுபிடிங்க.